வணக்கம். சென்ற கிளாஸில் 51வது ஸ்லோகம், அதாவது தர்மகிருத் தர்மி சதசட்சரமட்சரம் அவிஜ்ஞாதா சகசிராம்சு விதாதா கிருதலக்ஷணாவிலிருந்து பகவான் பகஹானந்தி வனமாலி ஹராயுத ஆதித்யோ ஜோதிராதித்ய சகிஷ்ணுர் கதிசத்தமஹா வரையிலும் பார்த்தோம். 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம். எல்லாருக்கும் என்னுடைய ஹெல்ப் இல்லாமலே படிக்க முடியும் என்று நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதில் 2 எஸ் போட்டிருக்கு, 1 எஸ் போட்டிருக்குங்கிற டவுட்டு உங்களுக்கெல்லாம் வரும். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த டவுட்டு இருந்தானாக்கா நீங்கள் கேட்கலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 எஸ் போட்டுனா கொஞ்சம் நீட்டி சொல்லணும், 1 எஸ் போட்டுனா கொஞ்சமாக நீட்டலாம். அதுதான் அங்கே வித்தியாசம். இப்போது முகுந்தோமித விக்ரம இருக்கு இல்லையா, அதில் 1 எஸ் போட்டிருக்கு. மகோததிசயோந்தக மகோததிசேய அந்தக அப்படி சொல்லி வருது. ஆனால் பகவான் பகஹா ஆனந்தி வருது, அங்கே 2 எஸ் போட்டிருக்கு இல்லையா. இப்போது அந்த மாதிரி அந்த எஸ் போடுறதுல வச்சு எப்படி கேட்டாக்கா 2 எஸ் போட்டுருந்தானாக்கா கொஞ்சம் நீட்டி சொல்லணும் அப்படின்னு ஆனால் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடியதான ஒரு ரூல். இப்போ இதை பார்த்தோம்னா பகவான் மகஹானந்தி அப்படி சொல்லியிருக்கணும். அடுத்தது 61வது ஸ்லோகத்திலேருந்து 70வது ஸ்லோகம் வரையிலும் பார்க்க போகின்றோம். சுதன்வா கண்ட பரசுஹு திரவிணோ திரவிண பிரதாருணோ திரவிண பிரதஹ திவஸ்பிருக் சர்வத்ருக் வியாசஹ வாசஸ்பதிரயோ நிஜஹ. எப்படி வார்த்தைகளை சேர்த்துருக்கா பாருங்க. சுதன்வா கண்ட பரசுஹு தாருணஹ திரவிண பிரதஹ திவிஸ்பிருக் சர்வத்ருக் வியாசஹ வாசஸ்பதிஹி அயோனிஜா. அப்படி வார்த்தைகளை சேர்த்து வரும்போது அந்த இடத்துல சில இடத்துல தேவையே இல்லாத புது அக்ஷரங்கள் எல்லாம் வந்து இருக்கும். அப்போ சர்வத்ருக்கு அப்படி சொல்லும்போது சர்வத்ருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர்னு அர்த்தம். அந்த இடத்துல பார்த்தா 3வது கா போட்டிருக்கா, ஃபஸ்ட்டு கா தான் போட்டிருக்கணும். சர்வத்ருக் வாசஸ்பதி இல்லையா, வியாசகா சர்வத்ருக் வியாசகோ வியாசகா போட்டிருக்கா. இப்போ சர்வத்ருக்கு வியாசகாங்கிறது சேர்ந்து வரும்போது அப்படி வருது. அதை நம்ம பிரித்து பார்த்தோம்னாக்கா சர்வத்ருக்கு ஃபஸ்ட்டுக்கா சர்வத்ருக் வியாசகா அப்படி வச்சுருக்கணும். அதே மாதிரி இங்கே வாசஸ்பதி ரயோனிஜா வாசஸ்பதிரயோனிஜா வாசஸ்பதினாக்கா வார்த்தைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் வாசஸ்பதி. அயோனிஜா அப்படி சொன்னால் தானாகவே தோன்றியவர், தாந்தோனியாக இருக்கிறவருக்கு அயோனிஜா, யோனி சம்பந்தம் இல்லாதைக்கு பிறக்கிறவாளுக்கு அயோனிஜா அப்படி சொல்லுவார். இப்போது வாசஸ்பதி ரயோனிஜா இருக்குது, அங்கே இல்லையே அயோனிஜா அப்படி சொல்லுவீர்கள் நீங்கள். அப்படி கேட்டானாக்கா அந்த வாசஸ்பதிங்கிற அந்த விசர்க்கம் இருக்கிறதுனால அந்த விசர்க்கத்தை தூக்கி விட்டானாக்கா அந்த ரா சவுண்ட் அங்கே வருது. அதனால் வாசஸ்பதி ரயோனிஜா. சுதன்வா கண்ட பரசுஹு திராருணோ திரவிண பிரதஹ திவிஸ்பிருக் சர்வத்ருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜஹ. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. திரிசாமா சாமகஹ சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகிருச்சமஹ சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஒருக்கா கூட படிக்கிறேன் பாருங்க. திரிசாமா சாமக சாமஹ நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகிருச்சம சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம். शुभांगः शांतिदः स्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो
கோபதிர்கோப்தோ ரிஷபாட்சோ ரிஷப்ரியः கோபதிர் கோப்தோ அப்படி இருக்கு இல்லையா கோபதிஹி கோப்தா வார்த்தை கோபதிர் கோப்தோ ஆயிருக்கு திருப்பி படிக்கிறேன் சுபாங்கः சாந்திதः ஸ்ரஷ்டா குமுதः குவலேசயः கோஹிதோ கோபதிர்கோப்தா வ்ருஷபாட்சோ வ்ருஷப்ரியः அனிவர்த்தி நிவృత్తాத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமக்ருத்சிவः ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாசः ஸ்ரீபதிः ஸ்ரீமதாம்பரः இதில் முதல் ஸ்லோகத்தில் கடைசி லைன் பாருங்க க்ஷேமக்ருத்சிவா இருக்கு க்ஷேமக்ருத்சிவங்கிற வார்த்தை 2 வார்த்தையை சேர்ந்திருக்கிறது என்னெல்லாம் வார்த்தை க்ஷேமக்ருத்து க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சிவஹா சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சிவன் தான் என்ன அர்த்தம் மங்களஸ்வரூபமாக இருக்கிறது அழகான ரூபத்தோடு இருக்கிறதுக்கு சிவஹா அப்படின்னு சொல்லுவாள் இப்போ இங்கே க்ஷேமக்ருத் சிவஹா க்ஷேமத்தை உண்டு பண்ணப்பட்டவன் இப்போது க்ஷேமத்தை உண்டு பண்ணப்பட்டவன் அழகாக இருக்கக்கூடியவன் அதனால் க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கார் அதனால் க்ஷேமக்ருத் சிவஹா ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாசः ஸ்ரீபதிः ஸ்ரீமதாம்பரः ஸ்ரீதः ஸ்ரீஷः ஸ்ரீனிவாசः ஸ்ரீநிதிः ஸ்ரீவிபாவனः ஸ்ரீதரः ஸ்ரீகரः ஸ்ரேயः ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயः இதிலே அந்த மாதிரி குழப்பமும் இல்லை எல்லா வார்த்தைகளும் ஈஸியாக இருக்குது அதனால் திருப்பியும் படிக்கிறேன் பாருங்க ஸ்ரீதஸ் ஸ்ரீசஸ் ஸ்ரீனிவாசः ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனः ஸ்ரீதரः ஸ்ரீகரः ஸ்ரேயः ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயः அடுத்தது பாருங்க ஸ்வக்ஷः ஸ்வங்கः சதானந்தோ தந்திர்ஜோதிர்கணேஸ்வரः விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்திச்சின்ன சம்சயः இங்கே நந்திஹி ஜோதிர்கணேஸ்வரः முதல் லைனில் நந்திர் ஜோதிர்கணேஸ்வரः இருக்கு நந்திஹி ஜோதிர்கணேஸ்வரः அதை நந்திஹி ஜோதிஹி கணேஸ்வரः அப்படி ஒரு வார்த்தை நந்திஹி ஒரு வார்த்தை ஜோதிர் கணேஸ்வரः எடுத்து ஒரே வார்த்தையாக எடுத்துட்டு அப்படி சொல்லலாம் இல்லை ஜோதிஹி ஜோதி தான் என்னது பிரகாசமாக இருக்கிறது கணேஸ்வரः கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியது அப்படி நந்திர் ஜோதிர் கணேஸ்வரः அப்படிங்கிற வார்த்தையில் வருது அதே மாதிரி விதிதாத்மா விதேயாத்மா விதிதாத்மா அவிதேயாத்மா அந்த எஸ் போட்டுக்கிறதுனால அவிதேயாத்மா சொல்லணும் இல்லாட்டா சேர்த்து சொல்லும்போது விதிதாத்மா விதேயாத்மா அப்படி சொல்லிட்டு போயிடணும் சத்கீர்த்தி சின்ன சம்சய உதீர்ண சர்வதச்சு அனீஷ சாஸ்துதஸ்திர பூஷயோ பூஷணோ பூதிர்விசோக சோகநாசன இங்கே பார்த்தோம்னா உதீர்ண வார்த்தை ஈஸியாக படிக்க வருது சர்வதச்சு இருக்கு சர்வதச்சு சர்வதா சக்ஷு அது சேர்ந்து வரத்த சர்வதா சக்ஷு தஸ்ச அது தஸ்ச ஆகிறது சாஸ்வதஸ்திர பூஷயோ பூஷணோ பூதிஹி பூதிர் விசோகா இருக்கு இல்லையா அது எப்படி வரணும் பூதிஹி விசோகா விசோகான்னு சோகம் இல்லாத இருக்கக்கூடிய அப்படி
பூஷயோ பூஷணோ பூதிஹி விசோகா, அதை சேர்த்து வரும்போது பூதிர் விசோகா சோகநாசனா. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 68. அர்ச்சிஸ்மானர்ச்சித கும்போ விசுத்தாத்மா விசோதனः அனிருத்தோ பிரதிரதः பிரத்யும்னோமித விக்ரமः. அர்ச்சிஸ்மான் அர்ச்சிதः, அர்ச்சிஸ்மான் அர்ச்சித இருக்கு, நர்ச்சித வார்த்தை கிடையாது, அர்ச்சிஸ்மான் பிரிச்சுக்கணும், அர்ச்சிதன்னு ஒரு வார்த்தை. இப்போ அர்ச்சிஸ்மான் அர்ச்சித கும்போ, கும்பா கும்போ ஆயிருக்கு. விசுத்தாத்மா விசோதன, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அனிருத்தா ஒரு வார்த்தை, அப்ரதிரதா அது சேர்ந்து வரும்போது அனிருத்தோ பிரதிரதா, அது பிரித்து சொன்னவா அப்ரதிரதா அப்படி சொல்லணும். பிரத்யும்னா அமித விக்ரம, பிரத்யும்னோ மித விக்ரம, மித விக்ரமான்னு முதலே நம்ம படித்தோம். இப்போது மித விக்ரமாக சொல்லக்கூடாது, பகவானுடைய விக்ரமம் அசாத்தியமானது, நிறைய விக்ரமம் பொருந்தியவராக இருக்கார். அதனால் அவருடைய விக்ரமம் அமித விக்ரமமாக இருக்கக்கூடியது. காலநேமினிகா வீரः சௌரிசூரஜனேஸ்வரः திரிலோகாத்மா திரிலோகேசः கேசவः கேசிகா ஹரிः. காலநேமினிகா வீரः शौरिः शूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः கேசிகா ஹரிஹி. இந்த இடத்துல எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ஒருக்கா படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சுவிடும். அதனால் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். காமதேவ காமபாலः காமீகாந்தக்ருதாகமः அனிர்தேசவபுர்விஷ்ணுः வீரோ நந்தோ தனஞ்சயः. காமதேவः காமதேவன், காமபாலः காமீ காந்தः கிருதாகமः அனிர்தேஸ்ய வபுः வபுர்விஷ்ணுः இருக்குது, அதை எப்படி சொல்லணும்? அனிர்தேஸ்ய வபுர்விஷ்ணுः சொல்லலாம். அப்படின்னா அனிர்தேஸ்ய வபுः விஷ்ணுः. வீரோனந்தோ இருக்கு, வீரக அனந்தா வீரோனந்தோ ஆகிறது. தனஞ்சய பிரம்மண்யோ ஹரிஹி ஓம். இந்த கிளாஸு தொடர்ந்து இங்கே நிற்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் 71லிருந்து 80 வரையிலும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நடந்த சில ஸ்லோகங்களை 41லிருந்து 70 வரை உள்ளது முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் 71லேருந்து பார்ப்போம். வணக்கம்.